நான் சொல்லப் போற இந்த 5 விஷயத்த தப்பித்தவறி கூட யாருக்கிட்டயும் ஷேர் பண்ணிறாதீங்க. இத நான் சொல்லலங்க. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்ங்கிற ஒரு விஞ்ஞானி தான் சொல்லியிருக்காரு. அத தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அது மட்டும் இல்லாம நான் கடைசியா சொல்லப் போற ஒண்ண முக்கியமா யாருக்கிட்டயும் சொல்லிறாதீங்க. சரி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அவங்களோட ஃபேமிலி ப்ராப்ளத்த யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஏன்னா எல்லா ஃபேமிலிக்குள்ளயும் சின்ன சின்ன ப்ராப்ளம் இருக்குங்க. சில வீட்ல சின்னதா இருக்கும். சில வீட்ல பெருசா இருக்கும். அதுக்காக நீங்க அத போய் மத்தவங்க கிட்ட சொல்லணும்னு எந்த ஒரு அத்தியாவசியமும் இல்லைங்க. அப்படி அத நீங்க மத்தவங்க கிட்ட சொல்றதுனால உங்க ஃபேமிலி ப்ராப்ளம் தீர போறதில்லங்க. உங்க ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம்னா உங்க ஃபேமிலில இருக்க மெம்பர்ஸ் கூட நீங்க பேசுங்க. சரி பண்ண ட்ரை பண்ணுங்க. அப்பதான் அந்த ப்ராப்ளம் தீரும். அதுக்காக மத்தவங்க கிட்ட சொல்றது ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்காதுங்க. 2வதா நீங்க என்னென்ன தொழில் பண்றீங்க? எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? இதெல்லாம் முக்கியமா யாருக்கிட்டயும் சொல்லிறாதீங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்க மத்தவங்க கிட்ட சொல்லணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லங்க. அது மட்டும் இல்லாம நீங்க அப்படி ஷேர் பண்றதுனால அவங்க உங்கள கிரிட்டிசைஸ் பண்ணவும் பார்ப்பாங்க. இவன் இவ்ளோ சம்பாதிக்கிறான், அவன் அவ்ளோ சம்பாதிக்கிறான்னு சொல்லி தேவையில்லாம உங்கள பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அதனால நீங்க வாங்குற சம்பளத்த உங்களுக்குள்ளே நீங்க வச்சுக்கங்க. உங்களுக்குன்னு இருக்கிற ட்ரீம நீங்க யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ஒருவேளை உங்களுக்குன்னு நீங்க ஒரு கோல் வச்சிருந்தீங்கன்னா லைஃப்ல, உங்களுக்குன்னு ஒரு ட்ரீம் வச்சிருந்தீங்கன்னா, அத நீங்க உங்களோடயே வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. இத இத நீங்க மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றதுனால உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற மாரி சேஞ்ச் ஆகலாம். ஏன்னா எல்லாத்தோட ஒப்பீனியனும் இங்க ஒரே மாரி இருக்காதுங்க. உங்களுக்கு புடிச்ச ஒண்ணு மத்தவங்களுக்கு பிடிக்காமலும் போகலாம். மத்தவங்களுக்கு பிடிக்காம போன ஒண்ணு உங்களுக்கு பிடிச்சும் இருக்கலாம். அதனால நீங்க அப்படி ஷேர் பண்றதுனால அவங்க அத அக்ரி பண்ணிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம சில பேர் நீங்க சொல்றத ஒரு ஜோக் மாரியும், சில பேர்கிட்ட நீங்க அத சொல்றது வேஸ்ட்டாவே போகலாம். அதனால தான் சொல்றேன், நீங்க அப்படி சொல்றத ஸ்டாப் பண்ணிக்கங்க. 4வதா உங்களோட ப்ராப்ளத்த நீங்க யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. இது என்னது புதுசா இருக்கு? யார்கிட்டயாவது ஷேர் பண்ணா தானே நல்லாகும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, எஸ் நீங்க சொல்றது கரெக்ட் தான். நீங்க மத்தவங்க கிட்ட அந்த ப்ராப்ளத்த சொல்லும்போது உங்களோட ப்ராப்ளம் அப்பத்திக்கப்ப நல்லாகலாம். பட் ஆனா அந்த ப்ராப்ளம் கடைசி வரையுமே சால்வ் ஆகாதுங்க. இங்க இருக்கிற 70% ஆஃப் மக்கள் உங்களோட ப்ராப்ளத்த கேட்பாங்க. பட் ஆனா அதுல ஒருத்தர் 2 பேர் மட்டும் தான் அந்த ப்ராப்ளத்த புரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாரி நடந்துக்குவாங்க. அதனால தான் சொல்றேன், உங்களோட ப்ராப்ளத்த நீங்க எல்லாத்துக்கிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு அத அப்படி ஷேர் பண்ணணும்னு தோணுனாலும், அத கரெக்ட்டான ஒரு பெர்சன் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அதுக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் இருந்தா, கன்ஃபார்ம் அந்த ப்ராப்ளத்த உங்களாலேயே சரி பண்ணிக்க முடியும். அந்த ஒரு ப்ராப்ளத்த எப்படி சரி பண்ணிக்கிறதுங்கிறத நீங்க கண்டுபிடிங்க. நான் சொல்லப் போறதுலயே ரொம்ப முக்கியமானது இதுதாங்க. உங்களோட சக்சஸ் சீக்ரெட்ட மத்த யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க. இதுக்காக நீங்க மத்தவங்கள மோட்டிவேட் பண்ணலன்னா மீனிங் இல்லங்க. உங்களுக்கு தோணுனா அது ஒரு சஜஷனா சொல்லுங்க. அதுக்குன்னு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு சக்சஸ் ஆன ஒரு விஷயம் மத்தவங்களுக்கும் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு எதுவுமே இல்லங்க. அப்படி ஒருவேளை நீங்க உங்களோட சக்சஸ் ஸ்டோரிய மத்தவங்களுக்கு சொல்லணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க ஒரு அட்வைஸா அத சொல்லுங்க. இத பண்ணா நல்லா இருக்கும். இத பண்ணா நல்லா இருக்காது. இப்படி சொல்லுங்க. ஆனா இத மட்டும் பண்ணா தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லவே சொல்லாதீங்க. அப்படி ஒருவேளை நீங்க சொல்லி அது அவங்களுக்கு ஃபெயிலியரா முடிஞ்சுச்சுன்னா, கடைசியில அவங்க சொல்லப் போறது உங்கள தாங்க. அதனால தான் சொல்றேன், உங்களோட சக்சஸ் சீக்ரெட்ட நீங்க சொல்லுங்க. அது தப்பில்ல. ஆனா எல்லாத்தையுமே சொல்லாதீங்க. சொன்ன இந்த ஒரு 5 விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். இது இல்லாம நீங்க லைஃப்ல எத மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நெனைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த மாரி லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்க என்ன டாபிக் நான் பேசணும்னு நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு, இந்த மாரி லைஃப் ரிலேட்டடா, ஃபேக்ட் ரிலேட்டடா, நியூ திங்ஸ் ரிலேட்டடா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.